അഞ്ചാമത് ശ്ലോകം. തൗ ഏവ താവേവ സൂര്യതാം തദ്വത് അധികാരം തഥാ ഐന്ദവം. താവേവ സൂര്യതാം തദ്വദധികാരം തദൈന്ദവം. കൗബേരം അദ യാമ്യം ച ചക്രാദേ വരുണസ്യ ച. കൗബേരമദയാമ്യം ച ചക്രാദേ വരുണസ്യ ച. താവേവ സൂര്യതാം തദ്വദധികാരം തദൈന്ദവം. കൗബേരമദയാമ്യം ച ചക്രാദേ വരുണസ്യ ച. സൂര്യനോട് ഉദയം അസ്തമനം, சந்திரனோடு அதிகாரமாயிருக்கிற விஷயங்கள், குபேரன் செய்ய வேண்டிய விஷயங்கள், யமன் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதெல்லாமே ശുംഭനിശുംഭர்கள் സ്വയമാ നടത്തുறதுக்கு ആരംഭിച്ച. അഷ്ടദിക്പാലകർക്കൊന്നും ഇനി വേലയില്ല. ഒരാളും ഒരു വേലയും ചെയ്യ വേണ്ട. എല്ലാ വേലയും ഞാനേ செஞ்சுக்கிறேன். சூர்யா நீ உதிக்காதே, நீ அஸ்தமிக்காதே, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சந்திரா ஒன்னால உண்டாகிற திதிகளொന്നും இனி வேண்டாம். தேய்பிரையும் வளர்பிரையும் அதெல்லாம் நீ நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒவ்வொன்றும் இந்த சும்ப நிசும்பர்களை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சா. கௌ ஏவ சூரியதாம், அவ சூரியனோடு அதிகாரத்தையும் தத்வத் அதே மாதிரி ஐந்தவம் சந்திரனை சம்பந்திச்ச அதிகாரத்தையும் ததா கௌபேரம் அத யாமியம் ச அதே மாதிரியே குபேரனையும் യമനെയും സംബന്ധിച്ച അധികാരങ്ങളെയും വരുണസ്യജ ചക്രാതെ വരുണനോട് അധികാരത്തെയും നടത്തുறதுக்கு ആരംഭിച്ച. சூரிய சந்திர குபேர யம வருண அதிகாரங்களை அந்த ரெண்டு அசுரர்களுமா திருடி செய்யறதுக்கு ஆரம்பிச்சா அப்படின்னு அர்த்தம். ஆறாவது ஸ்லோகம். தௌ ஏவ பவனர்திம் ச சக்ரதுஹு வஹ்னி கர்ம ச. தாவேவ பவனர்திம் ச சக்ரதோர்வன்னி கர்ம ச. ததஹ தேவாஹ வினிர்தூதாஹ பிரஷ்டராஜ்யாஹ பராஜிதாஹ. ததோ தேவா வினிர்தூதா பிரஷ்டராஜ்யா பராஜிதா. சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்றார், பூபதே ராஜாவே கேளு கேளு, அந்த அசுரர்களோடு தபசோடு மகிமைய கேளு. வாயு பகவானோடு கர்மங்கள், அக்னி பகவானோடு கர்மங்களாயிருக்கிற தகனம், பஜனம், ஹவிர்பாக கிரகணம், இதெல்லாத்தையும்
அந்த சகோதரர்களே நடத்தினா. சத்ருக்களான சும்ப நிசும்பர்கள் பலம் இருக்கிறவாளாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு தேவர்கள் சொர்க்கத்திலேருந்து ஓடி போனா. തൗ അവ രണ്ടുപേരും, തൗ ഏവ അവ രണ്ടുപേരുമേ, പവനർദ്ദിം ച പവനനോട് അധികാരത്തെയും വായു ഭഗവാനോട് കർമ്മങ്ങളെയും വഹ്നി കർമ്മ ചക്രതുഹു അഗ്നിയോട് കർമ്മങ്ങളെയും செஞ்ச. ததஹா தேவாஹ பராஜிதாக, அதுக்கப்புறம் தேவர்கள் இந்த அசுரர்கள்கிட்ட பயந்து பிரஷ்ட ராஜ்யாக வினிர்தூதாக, ராஜ்யம் நஷ்டப்பட்டவர்களாயிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. സൂര്യനോട് വേലയും ചന്ദ്രനോട് വേലയും കുബേരനോട് വേലയും യമനോട് വേലയും വരുണനോട് വേലയും വായുവോട് വേലയും അഗ്നിയോട് വേലയും ഇവാളെ പണിന. പാലകர்களோട് വേലയെല്ലാം ഇവാളെ പണിന. അഷ്ടദിക്പാലകരിലെ 6 പേരോട് அதிகார பதவியை இவ திருடினா. சூரியன், சந்திரன், குபேரன், யமன், வருணன், வாயு, அக்னி அப்படின்னு 6 பேரோடு. நிருதி ராட்சச குலமாக்கும். அதனால தைத்திய குலத்திலே இருக்கிற இந்த அசுரர்களும் ராட்சச குலத்திலே இருக்கிற நிருதியும் ஒரே இனமாக இருந்ததால அவளோட அதிகாரத்தை இவ பறிக்கலை. அதே மாதிரியே மகேஸ்வரனோடு அந்த அதிகாரத்தை பறிக்க கூடின திராணி இவாளுக்கு கிடையாது. அதனால ஈசானனோடு அந்த ஒரு பதவியையும் இவ அபகரிக்கல. அஷ்டதிக்பாலகர்களில 6 பேரோட பதவிய இவ பறிச்சு அவளோட வேலையெல்லாம் இவாளே செஞ்சா. நிருதிய அவ சும்மா விட்டுட்டா. அதே மாதிரி ஈசானனோடு அந்த ஒரு பணியையும் இவாளால அபகிரகிக்கிறதுக்கு சாத்தியமாகலை. பாக்கி எல்லா வேலைகளும் இவாதான் பண்ணினா. சும்ப நிசும்பர்கள் ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிறவாளாக்கும்னு தெரிஞ்சுண்டு தேவர்கள் சொர்க்கத்திலேருந்து பயந்து ஓடி போயிட்டா. 7வது ஸ்லோகம். ஏழாவது ஸ்லோகத்துல ஒரு சில புக்கில் ஒரு லைன் கூட இருக்கு. இந்திரஹா ஷஜி அன்னிதஹா தஸ்மாத் பிரஷ்டராஜ்யஹா பராஜிதஹா. இந்திரசத்யானிதஸ்தஸ்மாத் பிரஷ்டராஜ்ய பராஜிதா. இப்படி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்திரன் தன்னோடு மனைவியான சஜிதேவியோடு கூடிட்டு இந்த அசுரர்கள்கிட்ட தோத்து இந்திரலோகத்தை விட்டு ஓடி போயிட்டார். அடுத்த லைன். ஹிருத அதிகாராஹ த்ரிதசாஹ
താഭ്യാം സർവേ നിരാകൃതാഹ. ദേവർകളോട് അധികാരങ്ങളെല്ലാം ശുംഭനിശുംഭർകൾ പിടിച്ചെടുത്തുണ്ട. ദേവർകളെ സ്വർഗലോകത്തിലേന്ത് തുരത്തി വിട്ട. താഭ്യാം മഹാസുരാഭ്യാം താം ദേവീം സംസ്മരന്ത്യപരാജിതാം ഹൃദാധികാരാസ്ത്രിദശാസ്താഭ്യാം സർവേ നിരാകൃതാഃ മഹാസുരാഭ്യാം താം ദേവീം സംസ്മരന്ത്യപരാജിതാം. താഭ്യാം മഹാസുരാഭ്യാം அந்த மகா அசுரர்களால ஹிருத அதிகாராக அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு നിരാകൃതാഹ സർവേ ത്രിദശാഹ എല്ലാ ദേവർകളും തുരത്തിയടിക്കപ്പെട്ടോണ്. അപരാജിതം ആരാലെയും തോക്കടിക്ക മുടിയാത്ത சக்தி இருக்கிற தாம் தேவீம் சம்ஸ்மரந்தி அந்த அதிபராசக்திய தேவர்களெல்லாம் நன்ன മനസ്സില ധ്യാനിച്ചിണ്ട. ശുംഭനിശുംഭர்கள் பெரிய அசுரர்களாக்குமே. எல்லா தேவர்களோடு സ്ഥാനത്തെയും അവ കൈയടക്കിന. ദേവർകളെല്ലാം ഭയന്ന് ഓടിപ്പോന. എല്ലാരും ഓടിപ്പോയി അമ്പാളെ ശരണടഞ്ച. ഒരു ചില ബുക്കില് இனி வர 4 ஸ்லோகங்கள் இல்லை. ஒரு சில புக்கில் இருக்கு. அதனால அதையும் சேர்த்து நம்ம இங்க பார்க்கிறோம். 8வது ஸ்லோகம். தேஷு தேஷு அத திஷ்ணேஷு லோகேஷு ச மஹீபதே स्वभृत्या प्रदिता दैत्या अधिकारे नियोजिताः तेषु तेष्वदधिष्ण्येषु लोकेषु च महीपते स्वभृत्या प्रदिता दैत्या अधिकारे नियोजिताः சுரத மகாராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் சுமேதச ரிஷி. ஓடிப்போன தேவர்களோடு லோகங்களிலேயும் வீடுகளிலேயும் அந்த தேவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களோடு கூடிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிற தன்னோடு பிருத்தியர்களாயிருக்கிற அசுரர்களை சும்பனிசும்பர்கள் இருக்க செஞ்சா. தேவர்களோடு எல்லா ஸ்தானங்களிலேயும் அசுர கூட்டங்கள், அதே மாதிரி தேவர்களோடு எல்லா வீட்டுக்குள்ளேயும் அசுரர்கள் வசிச்சா. அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஒன்பதாவது ஸ்லோகம். ததஹா தேவாஹ சஹ இந்திரேண பிப்ராணா மானுஷீம் தனு விசேருஹு அவனௌ
രാജൻ മനുജൈഃ സംഗതാഃ കൃശാഃ തതോ ദേവാ സഹേന്ദ്രേണ ബിഭ്രാണാമാനുഷീം തനും വിചേരുരവനൗ രാജൻ മനുജൈഃ സംഗതാ കൃശാഃ. ഇന്ദ്രനും ദേവർകളുമെല്ലാം മനുഷ്യാളോട് ശരീരത്തെ സ്വീകരിച്ചിട്ട് മനുഷ്യാളോട് കൂടിയിട്ട് ഭൂമിയിലെ ரொம்ப ரொம்ப പ്രതാപമില്ലാതെക്ക് സഞ്ചരിച്ച അവളുടെ ശരീരം പുഷ്ടിയായിരിക്കലേ ரொம்ப ரொம்ப മെലിഞ്ചു പോയി സഞ്ചരിച്ച അമൃത് சாப்பிட்டவாளாக்கும் இந்த தேவர்கள். அதனால அவளுக்கு ஜீவன் இருந்தது. ஆனா சரீரம் ரொம்ப ஒல்லி குச்சியாயிடுத்து. தேவலோகத்திலேந்து இந்த அசுரர்கள் தேவர்களையும் இந்திரனையும் ஓட்டி விட்டா. അപ്പൊ രാജ്യം നഷ്ടപ്പെട്ട അവ ഭ്രഷ്ട രാജ്യന്മാர்களாயிருக்கிற അവ ദേവർകൾ ഇന്ദ്രനോട് കൂടിയിട്ട് മനുഷ്യരൂപത്തെ സ്വീകരിച്ചിട്ട് രാജ്യഭ്രഷ്ട് സംഭവിച്ച അവ ഭൂമിയിൽ സഞ്ചരിച്ച ഹവിർഭാഗം ദേവർകൾക്ക് சாப்பிட கிடைக்கலை. அதனால தேவர்கள் சாப்பாடில்லாதக்கு എല്ലും തോലുമായിട്ട് ரொம்ப ரொம்ப ടയേർഡായിട്ടാ. 10ാவது ശ്ലോകം. ഏവം നിവസതാം തത്ര ദേവാനാം അമിത ഓജസ ഗതം ആസീനം മഹാരാജ ചത്വാരിംശ ചതുർയുഗം ഏവം നിവസതാം തത്ര ദേവാനാമമിതൗജസാം ഗതമാസീൻ മഹാരാജ ചത്വാരിംശ ചതുർയുഗം. മഹാപ്രഭാവത്തോടു കൂടിയിട്ട് இருக்கிற தேவர்களுக்கு இந்த மாதிரி பூமியில 40 சதுர்யுகங்கள் அவ வாழ்ந்தா. தேவலோகத்துல ரொம்ப ரொம்ப பிரதாபம் இருக்கிறவாளாயிருந்தா இந்த தேவர்கள். அதனாலேயே தேவலோகத்திலே இருக்கிற பிரபாவத்தோடு கூடின தேவர்களுக்கு பூமியில இதே மாதிரி 40 சதுர்யுகங்கள் முடிஞ்சு போச்சு. பதினோராவது ஸ்லோகம். ததஹா தேவாஹ சஹ இந்திரேன பிரம்மணா ச சமேத்ய வை துர்காம் பகவதீம் பக்த்யா संस्मरन्तो अपराजिताम् तदो देवा सहेन्द्रेण ब्रह्मणा च समेत्य वै दुर्गां भगवतीं भक्त्या संस्मरन्तो पराजिताम्. தேவர்கள்
ഭൂവുലകിലെ 40 ചതുർയുഗം മുഴുവൻ വാഴ വേണ്ടിയതായിട്ട് വന്നത്. ரொம்ப கம்மியான தபசால சும்ப நிசும்பர்கள் நிறைய காலம் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிச்சா. அதனால ராஜாவே நீங்களும் தபசு செய்யுங்கோம் அப்படின்னாக்கும் இங்க சுமேதஸ்து மகர்ஷி சொல்லிட்டு வர. அதுக்கப்புறமா இந்த 11வது ஸ்லோகத்துல அதுக்கப்புறமா தேவர்களும் இந்திரனும் பிரம்மாவும் ഹിമയമലയ്ക്ക് പോയിട്ട് ഭക്തിയോട് കൂടിയിട്ട് இதுவரைக்கும் தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாத துர்காதேவிய அவ நன்னா ஸ்மரிச்சா. துர்காதேவி எப்பவுமே ஜெயிக்கிறவளாக்கும். பராஜயம் அப்படிங்கிறது கிடையாது துர்காதேவிக்கு. அபராஜிதையாக்கும் தேவி. தேவர்களும் இந்திரனும் எல்லாம் பிரம்மாவை பார்க்க போனா பிரம்மாவோடு கூடிட்டு ஹிமயமலைக்கு போயிட்டு பக்தியோடு கூடிட்டு அபராஜிதையா இருக்கிற துர்காதேவிய நன்னா ஸ்மரிச்சா. ശുംഭ നിശുംഭர்களால அதிகாரமும் രാജ്യവും பறிக்கப்பட்ட தேவர்கள் ஒருத்தராலையும் ஜெயிக்க முடியாதவளாயிட்டு அபராஜிதா அப்படிங்கிற பேரோடு கூடி இருக்கிற அந்த தேவிய ஸ்மரிச்சா. திரிதசர்கள் அப்படின்னு சொல்றது முப்பத்தி 3 தேவர்கள். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள் 2, இப்படியாக 33 தேவர்கள். அப்படி 33 தேவர்களாக்கும் அங்க தேவிய ஸ்துதிச்சு பாடி நன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தரணுமே அப்படின்னு பிரார்த்திச்சா. தேவர்களுக்கு திரிதசர் அப்படின்னு பேருண்டு. திரிதசர்கள் அப்படின்னாக்கா நித்திய யௌவனமா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். இதுல 3வது தசை யௌவனம். அப்படி ஒரு மீனிங்கும் உண்டு. திரிதசர்கள் அப்படின்னாக்கா இங்க திரிதசர்கள்னா 33 தேவர்கள் ஒரு சேர போனா அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்ச பரிபாலனம் பண்றவாளாக்கும் அவ. 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள், இப்படியாக 33 தேவர்களாக்கும் தேவிய நன்னா மனசுல ஸ்துதிச்சு பாடினா. 12வது ஸ்லோகம். தயா அஸ்மாகம் வரஹா தத்தஹா
യഥാ ആപൽസു സ്മൃതാ അഖിലാഹ ഭവതാം നാശയിഷ്യാമി തത്ക്ഷണാത് പരമ ആപദഃ തയാസ്മാകം വരോദത്തോ യദാവൽസു സ്മൃതാഖില ഭവതാം നാശയിഷ്യാമി തത്ക്ഷണാത് പരമാപദ. அப்போது தேவியோடு അനുഗ്രഹത്തോടു കൂടിന വരം അവൾക്ക് ஞாபகத்துக்கு வந்தது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவையான போது என்ன ஸ்மரிச்சானா நான் உங்களோட எல்லா ஆபத்துகளையும் நொடி இடையில தீர்த்துடுவேன் அப்படின்னு தேவி ஆல்ரெடி வரம் தந்திருக்கா. அந்த வரம் அவளுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஆபல்சு ஸ்மிருதா, ஆபத்து சமயத்துல தேவிய நினைச்சானாக்கா தட்சணாத் பவதாம், உடனடியா உங்களோடு அகிலாஹா பரமாபதஹா பரம ஆபதஹா எல்லா பெரிய ஆபத்துகளையும் நாசயிஷ்யாமியதா நசிப்பிப்பேன் அப்படின்னு தயா அந்த தேவியால அஸ்மாகம் வரஹா தத்தஹா எங்களுக்கு வரம் தேவி தந்திருக்காளே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் நினைச்சா. 13வது ஸ்லோகம். இதி கிருத்வா மதிம் தேவாஹ ஹிமவந்தம் நகேஸ்வரம் ஜக்முஹு தத்ர ததஹ தேவீம் விஷ்ணுமாயாம் பிரதிஷ்டுவுஹு. இதி கிருத்வா மதிம் தேவா ஹிமவந்தம் நகேஸ்வரம் ஜக்முஸ்தத்ர ததோ தேவீம் விஷ்ணுமாயாம் பிரதுஷ்டுவு. இதி மதிம் கிருத்வா தேவாஹ, இப்படி நினைச்சு அந்த தேவர்கள் நகேஸ்வரம் ஹிமவந்தம் பர்வத சிரஷ்டனாயிருக்கிற அந்த பார்வதி தேவியோடு ஸ்தானமான ஹிமாலயத்துக்கு ஜக்முஹு யாத்திரையான ததஹா தத்ரா அதுக்கப்புறமா அங்க விஷ்ணுமாயாம் தேவீம் விஷ்ணுமாயான அந்த தேவிய பிரதுஷ்டுவுஹு பக்தியோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. பர்வத உத்தமனாயிருக்கிற ஹிமவானில போய் சேர்ந்தா அவளெல்லாம். എന്നിട്ട് വിഷ്ണു മായയിലേന്ത് ഉണ്ടാന ദേവിയെ സ്തുതിக்கிறதுக்கு ആരംഭിച്ചാ. ஆபத்து நேரத்துல என்ன நினைச்சானா உடனடியா நான் வந்து உங்களோட எல்லா விதமான ஆபத்துகளையும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு தேவி எங்களுக்கு வரம் தந்திருக்காளே அப்படின்னு நினைச்சிருந்த தேவர்கள் பர்வத சிரஷ்டனாயிருக்கிற ஹிமவான பிராபிச்சா. விஷ்ணுமாயான அந்த தேவிய பக்தியோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. பார்வதி தேவி ഉത്ഭവിച്ച സ്ഥാനം ആനതിനാലിയാക്കും ദേവർകൾ ഹിമവാന് പ്രാപിച്ച